இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல் பருமன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதனால் ஏற்படுது, என்ன உணவு முக்கியமாக அது காரணமாக இருக்குது, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், ஸோ இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இது நிறைய பேர் போய் ரீச் ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன பசங்களாம் ரொம்ப குண்டாக இருக்காங்க. அவங்க வெளியில் போய் விளையாடுறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் வீட்டிலேயே உட்காந்து மொபைல் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி பாடிலி மூமெண்ட்ஸ் இல்லை, நிறைய சாப்பிட்றாங்க. அதனால தான் குண்டாக இருக்கிறத நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாதுங்க. பசங்கள்லாம் எப்பயுமே ஒரு யங் ஏஜில் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா கூட ஆக்டிவாக தான் இருப்பாங்க. பட் என்ன ரீசன் அவங்களுக்கு குண்டாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு ரீசன் தான். இந்த 3 வேளை சாப்பாடு இல்லாமல் அவங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கிடைக்குது. ஸோ அதுதான் அவங்களுக்கு மெயினான காரணமாக இருக்குது உடல் பருமனாக. பொதுவாக ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி வேறு மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே வீட்டிலலாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதே கிடையாது. ஸோ ரெடிமேடாக என்ன மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கோ பேக்கெட் ஃபுட்டு அதை தான் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி பசங்களோட ஸ்நாக்கிங்கே அந்த மாதிரி மெத்தடில் தான் இருக்குது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு காரணமாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா பீரியட் வந்தது. ஸோ அந்த கொரோனா பீரியடில் ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட்லாம் வந்துச்சு. ஸோ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் இருக்குல்ல, அதாவது பிஸ்கெட்டு, சிப்ஸு இந்த மாதிரி பண்ணுற கம்பெனிஸ்லாம் பயங்கரமாக டேர்ன் ஓவர்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேப்பர்லாம் நியூஸ் வந்தது. ஸோ அந்த கம்பெனியெல்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களோட சேல்லாம் பயங்கரமாக க்ரோத் ஆச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க, நிறையா ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஜென்ஸாக இருந்தாலும் சரி, கிட்டாக இருந்தாலும் சரி, கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் கொரோனா முன்னாடி 80 kg இருந்தேன், இப்போ 100 ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க. அந்த 2 வருஷம் பீரியடில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வெயிட் ஏற்றிட்டாங்க. ஸோ இதே மாதிரி பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க, அதனால் அவங்களுக்கு வெயிட்டெல்லாம் ஏறிடுது. ஸோ இப்போ அவங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸில் என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க, பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்க மெயினாக சாப்பிட்றது 3 வெரைட்டி தான். சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, சிப்ஸு, அப்புறம் ஏதாச்சும் ட்ரிங்க்ஸு குடிக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு ரெடிலி பேக்கடு ஃபுட்டாக கிடைக்கிது. மற்றபடி அவங்க ஏதாச்சும் சாட் ஐட்டம்லாம் சாப்பிட்றாங்கன்னா அது வெளியில் போய் சாப்பிட்றாங்க. கொஞ்சம் வெல் எக்யூப்டாக இருக்கிறவங்க ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ இப்போது ரெடிலி பேக்கில் 5 ரூபா 10 ரூபாய்க்கு கிடைக்கிற ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இன்றைக்கி ரொம்ப புவராக இருக்கிறவங்களுடைய பசங்களும் குண்டாகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அதிலலாம் இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பேசிக்காக ஒரு அனாலிசிஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இப்போ நிறைய அடல்ட்டும் சரி, கிட்ஸும் சரி, வீட்டில் அவங்களால சும்மாவே இருக்க முடியாதுல்ல. சும்மா இருக்கணும் அப்படின்னாக்கா ஏதாச்சும் சாப்பிட்ணும், ஏதாச்சும் நொறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. ஸோ அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா இந்த மாதிரி ஃபுட்ஸில் எல்லாமே அவங்க கலக்கிற நிறைய கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே அந்த கிரேவிங்ஸ் தூண்டிக்கிட்டே தான் இருக்குது. அதில் மெயினாக என்ன இருக்குன்னா நிறையா சுகர்ஸ் இருக்குது, வேறு சர்க்கரை தான் இருக்குது. இந்த சர்க்கரையிலோட சேர்த்து அவங்க எம்எஸ்ஜி அப்படிங்கிற கெமிக்கல்ஸும் நிறையா ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா அந்த கிரேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சாப்பிட்ற பிஸ்கெட்டில் ஒரு க்ரீம்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த க்ரீமில் பார்த்திங்கன்னா சில கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. அது அவனை அடிக்ட் பண்ணிடுது. ஸோ திருப்பி அதே தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி அந்த பையனுக்கு தூண்டுது. ஸோ குழந்தைகளை இந்த மாதிரி மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் போடுறதே அதுக்காக தான். ஸோ அதனால தான் ரிப்பீட்டடாக டிவியில் ஆட் போடுவாங்க. ஸோ பசங்களும் அதை பார்த்துட்டு அது வேணும் அப்படின்னு சொல்லி அதே தான் கேட்டுட்ருப்பாங்க. இப்போ பாருங்கள், என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் பேக்கெட் வச்சுருக்கேன். இது ரொம்ப வெரி ஓல்டு பிஸ்கெட்டு, ரொம்ப பெரிய கம்பெனி. ஸோ இந்த பிஸ்கட் எடுத்து நம்ம இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ் பார்க்கணும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிப்ஸ் பேக்கெட் இருக்குது, இது வேர்ல்டு ஃபேமஸ் கம்பெனி. ஸோ இதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் அந்த மாதிரி அடிக்ட் பண்ணுற சமாச்சாரம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது ரொம்ப என்னது, நீங்கள் எல்லோரும் இனிப்பு கொடுக்கணுன்னா இப்போ யாரும் வீட்டில் ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுக்குறதே கிடையாது, இதை தான் கொடுத்துட்ருக்காங்க. அவனும் டிவியில் ஆட் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கான். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறது, எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். என் கையில் இருக்கிற பிஸ்கட் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 100 கிராமில் 483 கலோரிஸ் இருக்குது. அதுவும் மெயினாக எதுலேருந்து வருது அப்படின்னா கார்போஹைட்ரேட் 72 கிராம்ஸ்லேருந்து வருது. ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா 7.9 கிராம்னு போட்டிருக்காங்க. இந்த கார்போஹைட்ரேட் 72 அப்படிங்கிறது வெறும் எதுவும் கிடையாதுங்க, மைதாவும் சுகரும் தான்.
ஸோ அது இல்லாமல் வந்து இதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை வந்து சாப்பிட்ணும், ஒரு பிஸ்கெட்டோடு நிறுத்த முடியாது, திருப்பி திருப்பி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸு வந்து பார்த்திங்கன்னா வெறும் கம்மியான வெயிட்டு தான். ஆனால் அதிலே பார்த்திங்கன்னா வந்து 100 கிராமில் வந்து 537 கலோரி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கினா யாரும் நிறுத்தவே கிடையாது, பெரிய பெரிய சிப்ஸ் பாக்கெட் தான் வந்து சாப்பிட்டுருக்காங்க. இதில் வந்து வெறும் உருளைக்கிழங்குல தான் அவங்க செஞ்சாலும் அதில் அவங்க ஆட் பண்ணியிருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரான கெமிக்கலாக இருக்குது. இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன் 2-3 ஃப்ளேவர் என்ஹான்சர் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நம்பர் போட்டிருக்காங்க. ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த சிப்ஸில் வந்து எதுக்காக சுகர் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா சோடியம் பார்த்திங்கன்னா வந்து 643 மில்லிகிராம் இருக்குது. ஸோ அந்த பிஸ்கெட்டு சொன்னாங்க, அதுலேயும் நிறையா சோடியம் இருக்குது, இதுலேயும் நிறையா சோடியம் இருக்குது. சோடியம்னா ஒன்றும் கிடையாதுங்க, உப்பு. தேவைக்கு அதிகமாக வந்து உப்பு வந்து அதில் ஆட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சுகரும் கோகோவும் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு பாக்கெட் வந்து ஒரு சின்ன சாக்லேட்டில் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 600 கேலரிஸ் வந்து இருக்குது. இந்த பிஸ்கெட்ஸு, ஸ்நாக்ஸு, சிப்ஸ் இதிலலாம் பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட கேலரிஸ் இருக்குது. ஒரு 100 கிராமில் பார்த்திங்கன்னா 500-600 கேலரிஸ் இருக்குது. ஒரு குட்டி பசங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம். ஸோ அவங்க 3 வேளையும் சாப்பிட்றாங்க, ப்ளஸ் வந்து இவ்வளோ கேலரிஸும் ஆட் பண்ணும்பொழுது அவங்களுடைய பாடியில் எப்பயுமே வந்து இன்சுலின் லெவல் வந்து ஸ்பைக்காகவே இருக்குது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேட் டெபாசிஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால தான் வந்து அவங்க குண்டாகிறாங்க. ஸோ சேம் டைம் இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து திருப்பி அந்த சிப்ஸே, அந்த பிராண்டே பிஸ்கெட்டே சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆட் பண்ணுறதுனால திருப்பியும் பசங்க அதே தான் விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் இந்த குண்டுங்கிறது வந்து ஓவர் வெயிட்டுங்கிறது ஆகிட்டே தான் இருக்குது. இது வந்து சொல்யூஷன் தெரியாமலே எல்லோரும் முடிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு வந்து அது வீட்டில் வந்து எப்போயுமே ரெடிமேடாக வாங்கி வைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் ஏதாச்சும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வீட்டிலே பண்ணி கொடுக்க முடிஞ்சதுன்னா அதை பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சுண்டல், இல்லைனா நீங்களே வந்து ஒரு லட்டு மாதிரி ஏதாச்சும் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு லட்டு மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்களே ஏதாச்சும் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி பண்ணலாம். நீங்கள் அது கூட நிறைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி எப்படி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பண்ணுறதுலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கூகுள் பண்ணி கூட பார்த்து உங்களுக்கு தெரியலனா கற்றுக்கலாம். அதுவும் இல்லையா, பசங்களை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கலாக அவங்கள வந்து திங்க் பண்ணுற மாதிரியோ, இல்லைனா ஃபிசிக்கலாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியோ ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியில் அவங்களை சேர்த்து விடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடணுங்கிற தாட் வரவே வராது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். அது இல்லாமல் 3 வேளையும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்நாக்கிங் வந்து குறையும் கண்டிப்பாக. ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட் ஆகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு குழந்தைய ஹெல்த்தியாக வளர்த்துட்டிங்கனாலே அந்த குழந்தை வந்து அதோட லைஃப்பை வந்து ஹெல்த்தியாக லீட் பண்ணும். எப்படியோ வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து டேஞ்சர், இது வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் அவங்க வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் அவங்க மைண்டில் கொண்டு போய் சேர்த்துடணும். அப்போ தான் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஏஜ் ஆகும் பொழுது அவங்க அதுலேருந்து எல்லாம் வெளியில் வருவாங்க. குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வந்து ப்ரீ டயபெட்டிக்ங்கிற ஸ்டேஜ் வராது. ஸோ அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து டயபெட்டிக்ங்கிறது வராமல் நீங்கள் எப்போயே அவாய்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து ஓரளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களெல்லாம் ஹெல்த்தியாக வளங்க. மறுபடியும் நான் என்ன சொல்ல போகிறேன், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஆல்சோ வந்து உங்கள் குழந்தை வந்து ரொம்ப ஒபேஸாக இருக்குது, அதை எப்படி குறைக்கலாம், வெயிட்டை குறைக்கலாம், உங்களுக்கு ஏதாச்சும் டயட் பிளான் வேணும்னாலும் நீங்கள் வந்து என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மிக்க நன்றி.